நாள் கூட யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுல. எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அது வந்து அரசி செத்துட்டான், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால், அதுக்கு வந்து குமாரோட அப்பாவும் நான் மட்டும் நான் ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போதும், மாறி மாறி அடித்தட்ட போகுது. நடுவில் வந்து கோயம்புத்தூர் அம்மா வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி அரசியும் குமாரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நான் அங்கே ஆர்கியூமெண்ட் போகுது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், இன்னைக்கான எபிசோடே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்னா முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த லென்த் பண்ணி இவங்களே தான் பண்ணியிருக்காங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க, சண்டை ஆச்சு. அப்புறம் வந்து அரசியை வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டான். குமார் கல்யாணம் பண்ணிட்டு குமார் தான் ரொம்ப அழுதான், அந்த மாதிரி என்கிட்ட வந்து காலில் விழாத குறையா கெஞ்சினாரு. காதலுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சாரு, அதுக்கு எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க? அதனால தான் காதலுக்கு நானும் உண்மையாக இருக்கணும் தான் எங்கள் சொத்தா அப்பா அம்மாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், யாரும் அவரை திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கான சீரியல் வந்து